திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 921, அதிகாரம் கல்லுண்ணாமை. புகழ்பெற்ற ஆன்மீக குரு ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக விமானம் ஒன்றில் பயணம் செய்தார். விமானம் நடுவானில் பயணித்த போது விமான பணிப்பெண் பயணிகள் அனைவருக்கும் வரவேற்பு பானமாக விலை உயர்ந்த மதுபானத்தை கொடுத்து உபசரித்தபடி வந்து கொண்டிருந்தார். குருவின் இருக்கை அருகே வந்ததும் அவரிடமும் ஒரு மதுக்கோப்பையை நீட்டினார். குரு அதை வாங்க மறுத்தார். அப்போது பணிப்பெண், ஐயா, எங்கள் விமானத்தில் பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுக்கும் உயர்தர மரியாதை இது, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதற்கு குரு, அம்மா, உங்கள் அன்புக்கு நன்றி, இது எனக்கு வேண்டாம் என்றார். பணிப்பெண் விடவில்லை. உலகிலேயே விலை உயர்ந்த மதுவகை இது, கொஞ்சம் குடித்தால் அப்புறம் விடவே மாட்டீர்கள் என்று வற்புறுத்தினார். அப்போதும் குரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பணிப்பெண் கடைசியாக, இவ்வளவு தூரம் நாம் சொன்னதற்காக ஒரு திளியேனும் பருகுங்களேன் என்றார். அப்போது குரு, அம்மா, நான் ஒரு குரு, மதுவெல்லாம் பருக மாட்டேன். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இதை விமான ஓட்டியிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். அவர் அப்படி சொன்னதும் பணிப்பெண் ஆடிப்போனார். ஐயா, பணியில் இருக்கிற விமானி எப்படி மது அருந்த முடியும்? இதை அவர் குடித்தால் அவர் புத்தி தடுமாறி விமானம் விபத்துக்குள்ளாகுமே, இத்தனை உயிர்கள் பறிபோகுமே என்று பதறினார். குரு அதை கேட்டதும், சகோதரி, குருவின் வாழ்க்கையும் இப்படித்தான். தகாத காரியங்களை செய்தால் புத்தி தடுமாறி விபத்து நேரிடும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற பல ஆத்மாக்களுக்கு அது இடரலையும் இகழ்ச்சியையும் உண்டாக்கிவிடும். எனவே நான் புத்தி தடுமாறாமல் எப்போதும் விழிப்புடன் இருக்க இதுபோன்ற பாவச் செயல்களை தவிர்த்து விடுகிறேன் என்றார். பணிப்பெண் பேசாமல் நகர்ந்து சென்றார். மதுவின் மீது விருப்பம் கொண்டு நடப்பவர் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்லாமல் பிறரால் மதிக்கப்படவும் மாட்டார்கள் என்பதை உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கட்காதல் கொண்டொழுகுவார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மதுவின் மீது விருப்பம் சிறுமை, மதுவை மறுத்தலே பெருமை.